வணக்கம். ஃபயர்லைன் தமிழ் செய்திகளுக்காக நான் வினோத். தற்போது முதன்மை செய்திகளை பார்க்கலாம். முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணாக்கருக்கு விரிவாக்கம் செய்திட ஏதுவாக தந்தை பெரியாரின் பிறந்த நாளான செப்டம்பர் 17ஆம் தேதி தொடங்கிட அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். முதலமைச்சர் தலைமையில் தலைமைச் செயலகத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் நேற்று நடைபெற்றது. இத்துறையின் மூலம் செயல்படுத்தப்படும் திட்டங்களை தொடர்புடைய பயனாளர்களான குழந்தைகள், பெண்கள், திருநங்கைகள் மற்றும் மூத்த குடிமக்களிடம் தடையின்றி மற்றும் துரிதமாக கொண்டு சேர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டது. குழந்தைகள் பாதுகாப்பு குறித்தும் போதைப்பொருள் பழக்கத்திற்கு உள்ளாகாதபடி அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திடவும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும்படி அலுவலர்களுக்கு முதலமைச்சர் விஜய் அறிவுறுத்தினார். போதை பழக்கத்திற்கு ஆளான குழந்தைகளை மீட்டு அவர்களுக்கு உரிய மறுவாழ்வு அளித்திடுமாறும் முதலமைச்சர் விஜய் தெரிவித்துள்ளார். தாவேக அரசின் சிங்க பெண்கள் சிறப்பு படை என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கும் அவர், கும்மிடிப்பூண்டி அருகே 3 வயது பச்சிளம் குழந்தை வடமாநில தொழிலாளியால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு முட்புதரில் வீசப்பட்டு கொல்லப்பட்ட கொடூர நிகழ்வு இதயத்தை நொறுக்குவதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் சிறிதும் பாதுகாப்பற்ற மாநிலமாக உருவெடுத்திருப்பது வேதனையின் உச்சம் என்று அவர் கவலை தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் அரசு என்ற ஒன்று இருக்கிறதா, ஆட்சி என்ற ஒன்று நடக்கிறதா? தமிழ்நாடு முழுவதும் மாறுவேடத்தில் செல்லும் முதலமைச்சர் தடுத்த குற்றங்கள் எத்தனை, எடுத்த நடவடிக்கைகள் என்ன செய்து கொண்டிருக்கிறது தாவேக அரசின் சிங்கப்பெண்கள் சிறப்பு படை? இன்னமும் திரைப்பட பாடலுக்கு இசை வாசித்துக் கொண்டிருக்கிறதா தமிழ்நாடு காவல்துறை என சீமான் அடுக்கடுக்காக கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். திருப்பத்தூர் தாவேக எம்எல்ஏ சீனிவாச சேதுபதி வெற்றியை எதிர்த்து திமுக வேட்பாளர் முன்னாள் அமைச்சர் பெரிய கருப்பன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதியில் சீனிவாச சேதுபதி ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. இதற்கு எதிராக பெரிய கருப்பன் தாக்கல் செய்த அவசர வழக்கில் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் பதிவான வாக்குகள் திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதிக்கு அனுப்பப்பட்டதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. எனவே தான் போட்டியிட்ட தொகுதியில் மறுவாக்கு எண்ணிக்கைக்கு உத்தரவிட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டிருந்தார். வழக்கு விசாரணையின் போது தேர்தல் ஆணையம் சார்பில் தமிழ்நாடு தேர்தல் அதிகாரி சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையில் தேர்தல் முடிவுக்கு எதிராக தேர்தல் வழக்குதான் தாக்கல் செய்ய முடியுமே தவிர ரிட் மனு தாக்கல் செய்ய முடியாது என்று கூறப்பட்டிருந்தது. இதனை சென்னை உயர்நீதிமன்றத்தில் பெரிய கருப்பன் தேர்தல் மனு தாக்கல் செய்துள்ளார். அதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 4 பேர் பதவி விலகிய தொகுதிகளில் இடைத்தேர்தல் அறிவிப்புக்கு தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதிமுக வழக்கு தொடுத்துள்ளது. இது தொடர்பாக ஏற்கனவே வேறொருவர் தாக்கல் செய்த ஒரு வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தபோது அதிமுக முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் SR ராஜகோபால் 4 எம்எல்ஏக்கள் தாவேகவில் இணைவது குறித்து ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். ராஜினாமா செய்ததும் தாவேகவில் இணைந்துள்ளதால் இது திடீரென எடுத்த முடிவல்ல என்று குறிப்பிட்டார். எனவே அந்த 4 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க தடை விதிக்க கோரியும் வழக்கு தாக்கல் செய்துள்ளதால் அந்த வழக்கையும் சேர்த்து விசாரணைக்கு எடுக்க வேண்டும் என்று ராஜகோபால் கேட்டுக்கொண்டார். அப்போது தமிழ்நாடு அரசு சார்பில் தலைமை வழக்கறிஞர் விஜய நாராயணன் ஆஜராகி விளக்கம் அளித்தார். இதையடுத்து அதிமுக தரப்பின் கோரிக்கையை ஏற்ற நீதிபதிகள் வழக்குகளின் விசாரணையை நாளைக்கு தள்ளி வைத்தனர். ஈரான் உடனான மோதலை முடிவுக்கு கொண்டு வந்து ஹார்முஸ் நீரிணையை திறப்பதற்கு அமெரிக்கா ஈரான் இடையே அமைதி ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே சுமார் 3 மாத காலமாக நீடித்து வந்த போர் முடிவுக்கு வருகிறது. இரு தரப்புக்கும் இடையே அமைதி ஒப்பந்தம் இறுதியானது. வரும் வெள்ளிக்கிழமை அன்று சுவிட்சர்லாந்து நாட்டின் ஜெனீவா நகரில் ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அமைதி ஒப்பந்தம் இறுதியான சூழலில் லெபனான் உள்ளிட்ட அனைத்து போர் முனைகளிலும் இராணுவ நடவடிக்கை முடிவுக்கு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஹார்முஸ் ஜலசந்தி உடனடியாக கப்பல் போக்குவரத்துக்கு திறக்கப்படும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. போர் மேகம் கலைந்தாலும் கூட கச்சா எண்ணெய் மற்றும் எரிபொருள் சிக்கல்கள் தீர இன்னும் சில மாதங்கள் ஆகலாம் என நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். மேற்கு ஆசிய போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே இறுதி செய்யப்பட்டுள்ள அமைதி ஒப்பந்தத்தை பிரதமர் நரேந்திர மோடி வரவேற்றுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட எக்ஸ் பதிவில், உலகம் முழுவதும் கடுமையான பொருளாதார சீர்குலைவை ஏற்படுத்தி பல நாடுகளில் உயிர் இழப்புகளும் வழிவகுத்த மேற்கு ஆசிய மோதலை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் எட்டப்பட்ட புரிந்துணர்வை நான் வரவேற்கிறேன். இந்த புரிந்துணர்வை செயல்படுத்துவது அந்த பிராந்தியத்தில் அமைதியையும் ஸ்திரத்தன்மையையும் மீட்டெடுக்கவும் கப்பல் போக்குவரத்து வர்த்தக சுதந்திரம் ஆகியவற்றை உறுதி செய்யவும் உதவும் என்று இந்தியா நம்புகிறது. எஞ்சிய பிரச்சனைகள் குறித்த பேச்சுவார்த்தையில் ஒரு நிலையான இறுதி உடன்பாட்டை எட்டுவதை நாங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கிறோம் என்று பிரதமர் மோடி கூறியுள்ளார்.
இந்திரா காந்தி இருந்திருந்தால் பாஜக போன்ற கட்சியை தடை செய்திருப்பார் என்று ராஜஸ்தான் மாநில முன்னாள் முதலமைச்சர் அசோக் கெலாட் தெரிவித்துள்ளார். ஜெய்ப்பூரில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் பேசிய அவர், இன்றைய சூழல் மிகவும் அபாயகரமானது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். என்னுடைய 50 ஆண்டுகால பொது வாழ்வில் இத்தகைய ஆபத்தை பார்த்தது இல்லை. இதனை இங்குள்ள மூத்தவர்களும் ஏற்பார்கள் என கருதுகிறேன். நம் தேசம் இனியும் விழித்துக் கொள்ளவில்லை என்றால் இதன் விளைவுகளை மக்கள் அனுபவிக்க வேண்டிய சூழல் வரும் என்று குறிப்பிட்டார். காங்கிரஸ் கட்சியின் வரலாறு மிகவும் நீண்டது. தேசத்துக்காக இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி ஆகியோர் உயிரை கொடுத்துள்ளனர். ஆனால் இன்று ஆட்சி பொறுப்பில் உள்ளவர்கள் நாட்டை பலவீனப்படுத்துவது குறித்து மட்டுமே சிந்திக்கின்றனர் என விமர்சித்தார். நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஃபயர்லைன் தமிழ் செய்திகளுடன்.